ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான ஒரு குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இட்லி வேகிற நேரத்தில் சட்டுன்னு இந்த குருமா நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தி, பூரிக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த சுவையான தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 6 அளவுக்கு தக்காளி பழத்தை 1-2 கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. நல்ல பழமான தக்காளியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. நம்ம தக்காளி பழத்தை இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி சேர்க்கும்போது குருமாவும் நல்லா திக்காக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இனி மசாலா ஒன்று அரைச்சி எடுத்துக்கலாங்க. தக்காளி குருமாக்கு அதுக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 5லேருந்து 6 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காயாக எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இனி நம்ம தக்காளி குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. தக்காளி குருமா செய்கிறதுக்கு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் சன்னமாக அரிஞ்சு சேர்த்துருக்கேங்க. இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த குருமாக்கு வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லைங்க. கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதுங்க. ஒரு 4 நிமிஷம் கிட்ட வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கிருச்சுங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி சேர்த்துருக்க தக்காளி பேஸ்ட்டை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ மிளகாத்தூள், கறி மசால் தூள் எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வத்திருச்சுங்க. பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு அது கூடவே ஜாரில் 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி அலசி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. குருமாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணுங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதை விட கொஞ்சம் கெட்டிப்படுங்க. இதை விட ரொம்ப தண்ணியாக இருக்க வேணாம். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் உப்பு செக் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் பத்தாமல் இருக்கிறனால நான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. தக்காளி குருமா ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. குருமா நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு குருமா நல்லா திக்காக ஆயிடுச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குங்க. நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி குருமா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. 10 நிமிஷமே ரொம்ப அதிகங்க இந்த குருமா செய்ய. இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், ருசியான தக்காளி குருமா ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. 10 நிமிஷமே ரொம்ப அதிகம். இட்லி வேகிற நேரத்தில் இந்த குருமா நம்ம செஞ்சிடலாங்க. எப்போவும் சட்னி சாம்பார்னு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.